2500 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் இருந்த ஒரு மிக பெரும் பேரரசு தான் பாரசீக பேரரசு. சைரஸ் எனப்படும் ஒரு மன்னர் பாரசீக நாட்டினை மிக பெரும் பேரரசாக மாற்றினார். அன்றைய காலகட்டத்தில் பாரசீக நாட்டினை சுற்றியிருந்த அனைத்து நாடுகளும் பாரசீகர்களுக்கு அடிபணிந்து போயின. ஆனால் கிரேக்கர்கள் மட்டும் பாரசீகத்தை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். வரலாற்றில் நடந்த யுத்தங்களில் கிரேக்கர்களுக்கும் பாரசீகத்துக்கும் நடந்த யுத்தம் என்பது மிக பெரும் யுத்தமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி தான் 300 ஸ்பார்டன்ஸ் மற்றும் ரைஸ் ஆஃப் அன் எம்பையர் போன்ற திரைப்படங்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலே மிக பெரும் வரவேற்பை பெற்றது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பாரசீகர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே ஏன் போர் என்பது ஏற்பட்டது? நாம் கதைகளில் பார்த்து வந்த ஸ்பார்டா மன்னர் லியோனிடைஸ், ஏதென்ஸ் மன்னர் தெமிஸ்டோக்ளிஸ் மற்றும் பாரசீக மன்னர்களான டேரியஸ் மற்றும் செர்க்சிஸ் இவர்களுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் மிக பெரும் வல்லரசு நாடாக இருந்த ஒரு நாடுதான் பாரசீக பேரரசு, அதாவது இன்றைய ஈரான். கிமு 546 சைரஸ் மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துல பாரசீக நாட்டை சுற்றி இருந்த அனைத்து நாடுகள் மீதும் படையெடுத்து சென்று அனைத்து நாடுகளையுமே அவர் பாரசீக நாட்டோடு இணைத்தார். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் இருந்த பெரும்பான்மையான நாடுகளை அவர் வென்ற பிறகு அவருடைய பார்வை அடுத்ததாக ஐரோப்பாவில் இருந்த கிரேக்க நாடுகள் மீது விழுந்தது. கிரேக்க நாடுகள் அன்றைய காலகட்டத்தில் பல நாடுகளாக சிதறுண்டு கடந்தது. இதனால சைரஸ் மன்னர் தன்னுடைய பாரசீக படையை கிரேக்கர்கள் மீது அனுப்பி வைத்து பல கிரேக்க நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்கீழ கொண்டு வந்தாரு. பல நாடுகள் பாரசீக படையின் படைபலத்தை கண்டே பயந்து தானாகவே முன் தன் நாட்டை அர்ப்பணிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் கிரேக்கர்கள் நினைச்சது என்ன அப்படின்னா, பாரசீகம் என்பது ஒரு மிக பெரும் தேசம், அவர்களை நம்மால் வீழ்த்த முடியாது, எனவே அவங்களுக்கு அடிபணிந்து போவது மட்டும்தான் நமக்கு ஒரே வழி அப்படின்னு கிரேக்கர்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்துலதான் கிபி 513 சைரஸுக்கு பிறகு டேரியஸ் எனப்படும் ஒரு மன்னர் பாரசீக நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்டார். இந்த டேரியஸ் மன்னர் பாரசீக படையை லிதியா எனப்படும் ஒரு குட்டி நாட்டுக்கு எதிராக அனுப்பி வைத்தார். லிதிய நாட்டு குதிரைப்படை வீரர்கள் பாரசீகர்களுக்கு எதிராக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பாரசீகர்களை அந்த போர்ல வீழ்த்தினாங்க. லிதியர்களுக்கு அந்த போர்ல மிக பெரும் வெற்றியும் கிடைத்தது. அந்த வெற்றி ஒரு சாதாரணமான வெற்றி கிடையாது, ஒட்டுமொத்த கிரேக்கர்களுக்கும் கிடைத்த வெற்றியாக அவங்க பார்த்து வந்தாங்க. ஏன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஒட்டுமொத்த கிரேக்கர்களுமே பாரசீகர்களை எதிர்க்க முடியாது, அவங்க மிக பெரும் படை என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் லிதியர்கள் எப்போ பாரசீகர்களுக்கு எதிராக ஒரு வெற்றி அடைஞ்சாங்களோ அதன் பிறகு அந்த செய்தி கிரேக்க நாடு முழுவதுமே பரவியது. பாரசீக படைக்கு ஏற்பட்ட அந்த மிக பெரும் தோல்வியை கண்டு ஒட்டுமொத்த கிரேக்க நாடுகளுமே மீண்டும் பாரசீகர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. பல நாடுகளுமே பாரசீக படையை நேருக்கு நேராக எதிர்கொள்ள தயாரானாங்க. இந்த செய்தியானது பாரசீக மன்னரான டேரியஸுக்கு தெரிய வந்தது. அந்த சமயத்துல டேரியஸ் என்ன பண்ணார்னா, ஒரு மிக பெரும் படையை தயார் செய்து மீல்டஸ் நாட்டுக்குள்ள பாரசீக படை நுழைந்த உடனேயே மீல்டஸ் நாடு தரைமட்டமானது. அங்க இருந்த மக்களை பாரசீக படை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். பாரசீகர்கள் மீல்டஸ் நாட்டின் மீதும் மீல்டஸ் நாட்டு மக்கள் மீதும் கொடூரமாக தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை மீண்டும் பாரசீக நாட்டுடன் இணைத்துக் கொண்டார்கள். இந்த போருக்கு முன்பு வரை பாரசீகர்களை நம்மால் எளிதாக வீழ்த்த முடியும் என்று உணர்ந்திருந்த கிரேக்கர்கள் அந்த போருக்கு பிறகு பாரசீகர்களை நம்மால் வீழ்த்த முடியாது என கூறிவிட்டு டேரியஸ் மன்னரிடம் பல கிரேக்க நாட்டு அரசர்கள் அடிபணிந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் பல கிரேக்க நாடுகள் டேரியஸ் மன்னனுக்கு அடிபணிந்தாலுமே 2 நாடுகள் மட்டுமே டேரியஸ் மன்னனுக்கு அடிபணியாமல் இருந்தது. ஒன்னு ஏதென்ஸ், மற்றொன்று ஸ்பார்டா. ஏதென்ஸ் டேரியஸுக்கு அடிபணியாமல் இருந்த காரணத்தினால டேரியஸ் ஒரு சில தூதுவர்களை ஏதென்ஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த தூதுவர்கள் ஏதென்ஸ்ல போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த சமயத்துல டேரியஸின் தூதுவர்கள் கொஞ்சம் திமிராக பேசிய காரணத்தினால ஏதென்ஸினுடைய தலைமை தளபதி அந்த தூதுவர்கள் அனைவருமே வெட்டி கொண்டுறாரு. இந்த செய்தியானது டேரியஸுக்கு தெரிய வந்தது. இனிமே உலக வரைபடத்துல ஏதென்ஸ் எனப்படும் ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு ஏதென்ஸுக்கு எதிராக மிக பெரும் படையை தயார் செய்தார் டேரியஸ். கிமு 490 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று பாரசீக படையை சேர்ந்த 40,000 வீரர்கள் மாரத்தான் வளைகுடாவை அடைந்தார்கள். இந்த மாரத்தான் வளைகுடாவில் இருந்து ஏதென்ஸுக்கு வெறும் 26 மைல்கள் மட்டும் தான். பாரசீக படை அடுத்ததாக ஏதென்ஸை தாக்கப் போகுது என்ற செய்தியானது ஏதென்ஸினுடைய அரசனுக்கு தெரிய வருகிறது. இதனால அவரு தங்களுடைய நட்பு நாடான ஸ்பார்டாவிடம் உதவி கேட்கிறார். அந்த சமயத்துல ஸ்பார்டாவிடம் உதவி கேட்பதற்காகவே பிலிப்பைட்ஸ் எனப்படும் ஒரு ஒலிம்பிக் வீரரை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்பார்டாவுக்கும் ஏதென்ஸுக்கும் இடையே 140 மைல்கள். இதனால அவர் வேகமா ஓடி போயிட்டு தகவலை சொல்லிடுவார் அப்படின்ட்டு அவர் அனுப்பி வைக்கிறாங்க. பிலிப்பைட்ஸும் ஒரே நாள்ல ஸ்பார்டாவுக்கு போயிட்டு ஸ்பார்டாவில படை உதவி கேட்கிறாரு. ஆனால் அன்றைய காலகட்டத்துல ஸ்பார்டாவில் அப்போலோ கடவுளுக்கு திருவிழா என்பதால் இந்த திருவிழா முடியும் வரை நாங்கள் போரில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு ஸ்பார்டா சொல்லி விடுறாங்க. இதனால ஏமாற்றத்துடன் பிலிப்பைட்ஸ் மீண்டும் ஏதென்ஸ் மன்னனிடம் சொல்கிறார். ஸ்பார்டாவினுடைய படை வர சில வாரங்கள் ஆகும் என்பதனால ஏதென்ஸ் வீரர்களை நேரடியாக போர்க்களத்தில் குறிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பாரசீக படையின் மொத்த அளவு என்பது 40,000 படை வீரர்கள். ஏதென்ஸிடம் மொத்தமாகவே 10,000 வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க.
ஒரு ஆள் 4 பாரசீக வீரர்களை கொன்றால் மட்டுமே ஏத்தென்ஸால் அந்த போரில் வெற்றி அடைய முடியும். இருந்தாலுமே ஏத்தென்ஸ் வீரர்கள் போரில் இறங்கினாங்க. போர்க்களத்துல ஏத்தென்ஸ் வீரர்கள் பல யுக்திகளை கையாண்டாங்க. அது என்ன அப்படின்னா, கேடயத்தின் மூலமாகவே ஒரு மிக பெரும் தடுப்பு சுவரை கட்டினாங்க. இதனால பாரசீக வீரர்கள் எய்த அம்பானது ஏத்தென்ஸ் வீரர்களை எதுவுமே பண்ண முடியல. அன்றைய காலகட்டத்தில் ஏத்தென்ஸிடம் இருந்த ஒரு மிக பெரும் குறை என்ன அப்படின்னா, அவர்களிடம் குதிரைப்படை இல்லை. இது அவங்களுக்கு மிக பெரும் குறையாக இருந்தது. ஏத்தென்ஸிடம் குதிரைப்படை இல்லாமல் இருந்தாலுமே அவங்க தங்களுடைய வியூகங்களை சரியாக அமைத்து பாரசீக படைக்கு மிக பெரும் நெருக்கடியுமே கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஏத்தென்ஸ் வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகாலையிலேயே பாரசீக வீரர்கள் போருக்கு தயாராவதற்கு முன்பே பாரசீக வீரர்கள் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தி அவங்களும் நிலைகுலி செய்றாங்க. மறுபுறத்துல பாரசீகரின் கப்பல் படை மீதும் அதிரடியாக தாக்குதல் நடத்தி கப்பல் படையுமே அவங்க உண்டிலின் பண்ணிட்டாங்க. ஒரே நேரத்துல 2 பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி பாரசீக படையை தோற்கடிக்கிறாங்க ஏத்தென்ஸ் வீரர்கள். அந்த போர்ல பாரசீக வீரர்கள் தோற்று போர்ல பின்வாங்கி மீண்டும் பாரசீகம் செல்றாங்க. இந்த போரில் சிறப்பாக செயல்பட்ட ஏத்தென்ஸினுடைய தளபதியான மில்டியஸுக்கு ஏத்தென்ஸ் தலைநகர்ல ஒரு சிலையுமே வைக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்துல போரில் தோற்ற பாரசீகர்கள் சும்மா இருப்பாங்களா? இல்ல. கிமு 486 டேரியஸினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகனான செர்க்சஸ் என்பவர் பாரசீக நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்டார். அவர் அரசனாக முடிசூட்டி கொண்ட உடனே மிக பெரும் படையை தயார் செய்யறாரு. கிரேக்கர்களுக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்ட போர் கப்பல்களையும் 2 லட்சம் படை வீரர்களையும் ஒன்றிணைக்கிறார் செர்க்சஸ். இதன் பிறகு பாரசீகர்கள் மீண்டும் கிரேக்கர்கள் மீது படையெடுத்து போனாங்க. அந்த சமயத்துல ஏத்தென்ஸுக்கு துணையாக ஸ்பார்ட்டாவும் போர்க்களத்தில் இருந்தது. கிமு 480 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்று தெர்மோபைலி எனப்படும் ஒரு இடத்துல பாரசீக படைகளும் ஏத்தென்ஸ் படைகளும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டது. நடந்த அந்த போர்ல 2 பேருக்குமே மிக பெரும் இழப்புகளும் ஏற்பட்டது. ஆனால் அந்த போர்ல இயற்கை என்பது ஏத்தென்ஸுக்கு உதவி செய்தது. திடீரென மிக பெரும் புயல் வந்து கிரேக்க கடல்ல மிதந்து கொண்டிருந்த பாரசீக கப்பல்களை மூழ்கடிக்க செய்தது. இதனால ஏத்தென்ஸுக்கு அந்த போர்ல வெற்றியும் கிடைத்தது. நடந்த அந்த போர்ல ஏத்தென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டாவினுடைய கூட்டுப்படையை வழிநடத்தி சென்றது யாரு அப்படின்னா, நம் அனைவருக்குமே பிடித்த லியோனிடஸ் மற்றும் தெமிஸ்டோக்ளஸ். பாரசீகர்களும் தங்களுடைய மிக பெரும் படைபலத்தை பயன்படுத்தி கிரேக்கர்கள் மீது அடுத்தடுத்து பல தாக்குதல் நடத்துறாங்க. ஆனால் ஏத்தென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டாவின் கூட்டுப்படைகள் ஒன்றாக இணைந்து பாரசீகர்களுக்கு தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக பாரசீகர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல கிரேக்கத்தை நம்மால் கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த போர்ல இருந்து பின்வாங்கி போயிடுறாங்க. அதன் பிறகு வரலாற்றில் அவங்க கிரேக்கர்கள் மீது அவங்க படையெடுத்து வரவே கிடையாது. நடந்த அந்த ஒரு மிக பெரும் போருக்கு பிறகு பாரசீகம் கிரேக்கர்கள்ட்ட மோதுவதை விட்டுட்டாங்க. அதன் பிறகு ஏத்தென்ஸ் மிக பெரும் சக்தியாக மாறியது. அந்த பகுதிகளில் கலை, இலக்கியம், தத்துவம் என அனைத்துமே வளர்ந்து உலக வரலாற்றுல ஏத்தென்ஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக மாறியது. ஏத்தென்ஸ் என்பது பல வீரர்களின் பிறப்பிடமாகவும் மாறியது.